குறிப்பா 20 வருஷம் கழிச்சு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை மிக சிறப்பா ஓபன் பண்ணி நிறைய மக்களுக்கு அது பசி இல்லாத இதுக்காண்டி நிறைய மக்களுக்கு உணவளிச்சு நிறைய இது பண்ணிருக்கோம். அது பெரிய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்க அனைத்து மக்களுமே கவனம் ஈர்க்க இப்போ சட்டமன்ற அலுவலகம் இப்ப செயல்பாட்டுக்கு வந்துருச்சுங்கிறது அவங்க மகிழ்ச்சியை தெரிவிக்காங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அவ்வளவு வரவேற்பு இருந்துச்சு. அதெல்லாம் நினைக்கும் போது அதாவது ஒரு கஷ்டத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மக்கள் கொடுக்குற சக்திக்கு முன்னாடி இந்த கஷ்டம்லாம் மறந்து போயிடும். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் உங்கள்ட்ட நிறைய எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா எல்லா எதிர்பார்ப்புக்காண்டி தானே எனக்கு இவ்வளவு ஓட்டு போட்டு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. எதிர்பார்ப்பு இல்லாம இருக்காது இல்ல. அவங்க எல்லா எதிர்பார்ப்பையும் படிப்படியா சரி பண்றதுதான் என்னோட வேலை. அது நான் முக்கியமா தளபதி கிட்ட சொன்னது என்னன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள்ட்ட சொன்னது என்னன்னா, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அவ்வளவு லேசா மாற மாட்டாங்க. ஆனா அவங்களே ஒரு மாற்றம் தேவைங்கிற மாதிரி நமக்கு வாக்களிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தளபதி. நம்ம எல்லா தொகுதியோட என் தொகுதியை கொஞ்சம் பார்த்து நல்லது பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். அப்புறம் சரி, சிவகங்கை மாவட்டம் முழுவதுமே தாவேக்கா ஜெயிச்சிருக்கேன். தமிழ்நாடு அளவு பார்த்தா விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லா ஜெயிச்சிருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் அந்த அளவுக்கு தாவேக்காக்கு வரவேற்பு இருந்துச்சா இல்ல முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா மக்கள் மத்தியில் உள்ள வரவேற்பு இருக்குன்னு சொல்லி? நான் சொன்னது முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துக்கு வரவேற்பு எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. அது குறிப்பா தளபதி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தோட மொத்த இதுமே மாறிடுச்சு களம். அதுக்கு முன்னாடி இந்த களம் வேற, தளபதி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் களம் வேற. அப்பவே எங்களோட வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அதுபோக ஃபர்ஸ்ட் டைமா சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் பல முறை அமைச்சராக இருந்திருக்காங்க. பட் காரைக்குடி தொகுதி சுதந்திரம் வாங்கல இருந்து அமைச்சர் தொகுதிங்கிற அந்தஸ்து பெறாம இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமா அந்த அந்தஸ்தை பெற்றிருக்கு. உங்களுடைய சகோதரர் அந்த பெற்றிருக்காரு பிரபு அவர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா என் கூட இருந்த அண்ணன் நமக்கு எப்பவுமே சொல்லுவாரு, நான் மட்டும் மந்திரி இல்லை, நீனும் மந்திரி தான், உனக்கு எந்த தேர்தல்னாலும் என்கிட்ட கேளுங்க, நம்ம இது பண்ணி தருவாங்க. அவரோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப நிறைய இருக்கு. நாங்க தமிழ வெற்றி கழகத்துல சேர்ந்து நிறைய பயணிச்சிருக்கோம், நிறைய இது பண்ணிருக்கோம். அவர் ஒத்துழைப்பு எனக்கு நிறைய பர்சனலாவே நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாப்புல. எனக்கு இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணு, இதை பண்ணு, மக்களுக்கு குறிப்பா சொல்லுவாங்க, திருப்பத்தூர் மக்கள் உங்களை நம்பி நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க, அதெல்லாம் நல்லா பண்ணணும். நான் மட்டும் அமைச்சர் இல்லை, நீ அமைச்சர் தான், என்னோட இது உனக்கு என்ன பண்ணணுங்கிற சொல்லி நம்ம சேர்ந்து பயணிப்போங்கிறது நிறைய சொல்லியிருக்காங்க. அது நீங்க போன காலத்துல பாப்பீங்க.